இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஜானு, how are you? நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் how are youன்னு கேட்காத. என் மேல உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா நீ ஃபோன் பண்ணி கேளு. என்ன ஜானு, ஏன் இவ்ளோ டென்ஷன்? What happened? ஏன் சிபி 50வது ஆண்டு விழாக்கு வரல? ஜானு, I'm so sorry. நான் ஆக்சுவலா வரதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் டீல் நடந்துட்டு இருக்கிறதுனால என்னால வர முடியல. பிசினஸ் டீலிங்க? எனக்கு தெரியாம உனக்கு அங்க என்ன பிசினஸ் டீலிங் இருக்கு? உன் பேர்ல லண்டன்ல ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கேன் ஜானு. ஹோட்டல்? ஹோட்டலா? என்ன சொல்ற சிபி? எஸ் ஜானு, ஜனா ஃபுட்ஸுக்கு லண்டன்லயே ஒரு பிரான்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் உடனே வாங்கிட்டேன். உன்ன நான் விளையாட்டு பிள்ளைன்னு தானே இத்தனை நாள நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை பார்த்து வளர்ந்தவன் ஜானு. என் ரத்தத்துல உன்னோட மிச்சம் கொஞ்சமாவது நிச்சயம் இருக்கும்ல. இருந்தாலும் நீ ஒரு வாட்டி எனக்காக வந்துட்டு போலாம்ல. உன்னை பார்த்த 10 வருஷம் ஆச்சு சிபி. வரேன். நான் நிச்சயமா வரேன் ஜானு. பட் இப்போ ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் ஒரு 2 வீக்ஸ்ல கண்டிப்பா வரேன். 2 வீக்ஸ்னு சொல்லியே 10 வருஷத்தை ஓட்டிட்ட சிபி. நோ ஜானு, இந்த வாட்டி கன்ஃபார்மா வரேன். யூ டோன்ட் வரி, ஓகே? எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு சிபி. எனக்கும் உன்னை பார்க்கணும் போல தான் இருக்கு. அதனால கண்டிப்பா வருவேன் ஜானு. ஜானு, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே பாரு பாய். ஓகே ஜானு, பாய். என் வீட்லயே சிபி ஒருத்தந்தான் என் மேல அன்பா அக்கறையா இருக்கான். என் வாரிசுன்னு சொன்னா அவன் மட்டும்தான். அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, எந்திரிங்க. எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. உங்களை வாழ்த்துற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல. அதான் உங்களோட ஆசீர்வாதத்தை கால்ல விழுந்து வாங்குறோம். ஆமாமா, உங்களை மாதிரி ஒரு லெஜெண்டோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அத்தை, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வெண்பா, வா சீக்கிரம் போன் கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். போன் கொடுமா. நீனா, நீ வந்து நில்லுங்க. வாங்க எல்லாரும் சரிங்க வாங்க. என்ன பிரகாஷ் இது? உன்னை நம்பி கொடுத்த ஒரு சின்ன வேலை கூட உன்னால சரியா செய்ய முடியாதா? கணக்கு பார்க்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல தப்பு இருக்குன்னு. எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கணும்னா அப்புறம் நீ எதுக்கு? எல்லாரும் என் பேர்டனை குறைப்பீங்கன்னு பார்த்தா என்ன இன்னும் அதிகமா வேலை பார்க்க வைக்கிறீங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ. அப்பா, எங்க போறீங்க? நானும் வரேன். சிபி, அப்பா வேலை விஷயம் வெளியே போறேன். நீ வீட்ல இரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். இல்ல, நானும் வருவேன். டேய், சொன்னா கேளுடா. அப்பா வேலைய போறேன், அப்புறம் கூட்டிட்டு போறேன். முடியாதுப்பா, நானும் வருவேன். என்னடா நீ? சரி வா.
இன்னும் நல்ல நேரம் முடிய 5 நிமிஷம் தான் இருக்கு. தாலி கட்ட சொல்லிடலாங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்க அப்பா வந்துருவாரு. அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்ல நேரம் போயிடுமேம்மா. எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும், எங்க அப்பா வந்துருவாரு. 5 நிமிஷத்துல நல்ல நேரம் முடிஞ்சிரும்னு ஐயர் சொல்றாரேம்மா. ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்க அப்பா வந்துடட்டும். சம்மந்தி, நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தாலி கட்ட முடியாம போயிடும், கல்யாணமே நின்னுடும். அது நல்லாவா இருக்கும்? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. தமிழ், அப்பா எப்படியும் வந்துருவாரு. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னா கேளு, தாலி கட்டட்டும். அண்ணன் லேட்டா வந்தா பரவாயில்ல, ஆனா கல்யாணம் நின்னா தப்பாயிடும்ல. ஐயரே, ஆ? நீங்க தாலி எடுத்து கொடுங்க. சரி கொடுங்க. ஓம் மகாலட்சுமி தேவியே நமஹ. இந்தாங்கோ. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன. நிறுத்துங்க. செல்வரத்ன விட்டு கல்யாணம் தானே இது? ஆமா. அவர் பொண்ணுக்கு தானே கல்யாணம்? அட ஆமாங்க. அப்ப செல்வரத்னம் எங்க? அவரு பக்கத்துல எங்கேயோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாரு. ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடி போனவரு எப்படி வருவாரு? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அப்பா இதுக்காக ஓடி போறாரு? ஊரு பூரா கடனை வாங்கி கட்ட முடியாம போனா ஊரை விட்டு ஓடிதானே ஆகணும். எங்களுக்கு பணத்தை கொடுக்காம கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் பாக்குறீங்களா? எங்களுக்கு செட்டில் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் கீழே இறங்கி வாங்க. வாமா. என்னங்க திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் யாரையும் நான் பார்த்தது கூட இல்லையே. என்னம்மா, நாங்க எல்லாரும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரு எங்க கிட்ட வாங்கின கடனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு சொத்து பத்திரத்துல இருந்து நிலபுல பத்திரம் வரைக்கும் எங்க கிட்ட தான் அடமானம் வச்சிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு. பாக்குறீங்களா? இங்க கொடுங்க. அவங்களே பாக்கட்டும். இந்தாங்க, இதையும் காட்டுங்க. காட்டுங்க. இந்தாங்க, பாருங்க. என்ன தமிழ், இவங்க சொல்றது எல்லாமே உண்மையாடி? என்ன கொடுக்கா? டாக்குமெண்ட்லாம் பாத்துட்டீங்கல்ல? எங்களுக்கு இப்ப ஒண்ணு செல்வரத்னம் இங்க வரணும், இல்லைன்னா எங்க பணத்தை செட்டில் பண்ணணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும்.